நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்க பாரு. கெயில் எரிவாயுன்னு ஒண்ணு கேரளாவிலிருந்து ஒரிசாவுக்கு போகுது, ஒரிசாவுக்கு போகுது. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நெடுஞ்சாலை வழியே வருது. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா வழியே ஓசூருக்கு போகும்போது நெடுஞ்சாலை வழியே போகுது. ஆனால் உன்னிலத்தில் மட்டும், உள்நாட்டில் மட்டும் நஞ்சை நிலத்தை, நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல நஞ்சை நிலத்தை பிளந்து வயலுக்குள்ள போகுது. ஏன் ஏன் போகுது? ஏன் பாதை வழியே போகல? ஏன் போகல? ஏன் போகல? புதைச்சது ஐயா கருணாநிதி, புதைச்சது ஐயா கருணாநிதி. நான் அந்த போராட்டத்தில் கெயில் எரிவாயு குழாயை வயலுக்குள்ள புதைக்க கூடாது என்று போராடிய போராட்டத்தில் பங்கேற்றவன், உன் உடன் பிறந்தவன் நான். என் சித்தப்பன் பெரியப்பன்ட்ட கேட்டேன், ஏப்பா நீங்க அனுமதிச்சு? தெரியலையா? தெரியலையே. தண்ணி போகுதுன்னா நிலம் குழுகுன்னு தான் இருக்குன்னு கொடுத்துட்டோம் நாங்க. அப்புறம் எப்ப தெரியுது எரிவாயு போகுதுன்னு? ஒரு சட்டம் வருது. எப்படி வருதுன்னா, இந்த எரிகாற்று குழாய், எரிவாயு குழாய் போற இந்த குழாய் வெடிச்சிருச்சுன்னா அதனால ஒரு இழப்பு ஏற்பட்டா, ஒரு பேரிடர் ஏற்பட்டா நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு இந்த நிலத்தின் உரிமையாளருக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு, மரண தண்டனை கொடுக்கலாம்னு சட்டம் வரும்போதுதான் என் அப்பனும் சித்தப்பனும் முடிச்சுக்கிறான். ஏண்டா உனக்கு நிலத்தை கொடுத்துட்டு நான் தூக்குல வர தொங்கல் மாடான்னு போராட ஆரம்பிச்சு. புரிஞ்சுக்க, இது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. போராடி நிறுத்தி வச்சிருக்கேன், நல்லா கவனிச்சுக்க. இது போதைக்கு அனுமதிச்ச பெருந்தகை உங்க ஐயா கருணாநிதி. அப்புறம் போராடி தடை வச்சுட்டோம். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. யார் போட்டா? கெயில் எரிவாயு நிறுவனத்துக்காரன். நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்? கேரளாவில இருந்து இங்க எப்படி வந்துச்சோ, இங்க இருந்து கர்நாடகா எப்படி போகுதோ அதே மாதிரி பாதை வழியே உள்ள குறைச்சு கொண்டு போ, நிலத்துக்குள்ள புதைக்காத. இது எங்க கோரிக்கை. அங்க போகும்போது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர். அப்ப வழக்கு நடக்குது. வழக்குக்கு மிக உயர்ந்த அரசு வழக்கறிஞரையும் அனுப்பாம அவர்களுடைய உதவியாளர்களை அனுப்பிடுறாங்க. அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு வழக்குக்கு கர்நாடகாவில் நடந்த போது நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே மிக மதிப்புமிக்க மூத்த வழக்கறிஞர்களை நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே வாசல்ல காத்திருக்க வச்சு கதவை திறந்தவுடனே உள்ள போய் பிணையை வாங்குறதுக்கு அனுப்பின அம்மையார் ஜெயலலிதா இந்த நாட்டின் மக்களினுடைய நலன் கருதி நடக்கிற கெயில் எரிவாயு வழக்குல மூத்த வழக்கறிஞரை அனுப்பாம அவனுடைய உதவியாளன், அவனுடைய அசிஸ்டன்ட், அவனுடைய ஜூனியரை அனுப்பி அங்க போய் முன்னிறுத்திட்டான். 3 நீதிபதிகள் இருந்த அமர்வுல ஒரு ஜூனியர் நிற்கும் போது அவன் கேட்டான், எங்க உங்க சீனியர்னு கேட்டான், எங்க உங்க மூத்த வழக்கறிஞர். அவரு வேற ஒரு வழக்குக்காக போயிட்டாருன்னு சத்தியம் பேசுற மகன் கேட்டுக்க வெறுப்புல அந்த கோப்பை ஃபைல மூடிட்டு நீ பொலசுக்கண்டு கையில் எரிவாயு நிறுவனத்துக்கு போயிட்டான். எவ்வளவு மக்கள் நலன் சார்ந்த அதிகாரத்தை நிரூபிக்க என்பதுக்கு இதெல்லாம் நடந்ததா உனக்கு தெரியுமா? தெரியுமா? உனக்கு தெரியுமா? கீழே கையில் எரிவாயு, மேல உயர் மின்னழுத்த கோபுரம், கீழே எரிவாயு போகுது, மேல மின் அழுத்த கோபுரம் போகுது, மின் கம்பி மேல போகுது, இங்க டியூப் லைட் வச்சா எரியுது, மேல மின்சாரம், கீழே எரிவாயு. எப்படா ஒரு விவசாயி நிலத்தை விவசாயம் பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்?